श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यक्तात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य पञ्चसंस्कारमाप्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मी नृगरिमुनियुगात् वीररघूद्गीतशटारे यान् रङ्गकारेर्भवहर कृपया न्यस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोः अर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. नमः सदसे. ஸ்ரீமத்பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தினுடைய விஷயங்களை விசதமாக கிரமேண அனுபவித்தோம். அதுல 9வது ஸ்லோகமாக சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானம் ஆவருத்தியது தமஹா பிரமாதே சஞ்சயிங்கிறதான ஸ்லோகத்தை நேற்றைய தினம் கடைசியா பார்த்தோம். அதுல சத்துவகுணம் ஒரு ஜீவாத்மாக்கு சுகத்தை கொடுத்து அவனை சம்சாரத்துல மாட்டிவிட்டோம். ரஜசு துஷ்கர்மாவை பண்ண சொல்லி அதனால சம்சாரத்துல மாட்டிவிட்டோம். தமசானது அறிவை கெடுத்து மறதி, சோம்பல், தூக்கம் முதல்களை ஈடுபடுத்தி சம்சாரத்திலே தள்ளிவிடும் அப்படின்னு பகவான். நம்ம தேகம் இருக்கே, அது இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே ஏற்பட்டது. அதுல சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற 3 குணங்களும் இருக்கு. அதனுடைய காரியமோ பரஸ்பர விருத்தமா இருக்கு. ஒன்றின் காரியம் தெளிவான ஞானம், அதாவது சத்துவத்தினுடைய. இரண்டாவதான ரஜசினுடைய காரியம் விபரீத ஞானம். ஒன்றினுடைய செயல் சுகம், மற்றதின் செயலோ துக்கம். ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையான இவை ஒரே சமயத்தில் எப்படி சம்பாவிதமாகும் கிருஷ்ணான்னு கேட்டான் அர்ஜுனன். அவனுடைய அந்த சந்தேகத்தை போக்குறது அடுத்த ஸ்லோகம் எம்பெருமான் திருவாய் மறந்தருளியது. ரஜஹா தமஹாச்ச அபி பூய சத்வம் பவதி பாரத ரஜசத்வம் தமஸ்ச ஏவ தமசத்வம் ரஜஸ்ததான். பாரத, ஹே பரதகுலத்தில் பிறந்தவனே, இந்த சத்துவங்கிறதான சத்துவகுணமானது ரஜஹா தமஹாச்ச ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அபுபூய அடக்கி பவதி தான் மேல் மேலே வளருகிறது. மற்றொரு சமயத்திலே ரஜஹா ரஜோகுணமானது சத்துவம் தமஹச ஏவ அந்த சத்துவ தமோ குணங்களையே அபிபூய அடக்கி பவதி தான் வளர்கிறது.
வேறொரு சமயத்திலே ததா அப்படியே தமஹா தமோ குணமானது சத்துவம் ரஜசா சத்துவம் ரஜஸ் இவற்றை அபிபூய அடக்கி பவதி அந்த தமோ குணம் தான். இப்போ ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி சத்துவகுணம் ஒரு சமயம் அதிகமா இருக்கும், சத்துவத்தையும் தமசையும் அடக்கி இன்னொரு சமயம் ரஜோகுணம் இருக்கும், வேறொரு சமயத்திலே சத்துவத்தையும் ரஜசையும் அடக்கி தமோ குணம் மேற்பட்டிருக்கும். எப்பொழுது எந்த குணம் மற்றவற்றை அடக்கி தான் வளருமோ அப்பொழுது அதனுடைய காரியம் உண்டாகும். சத்துவம் வளர்ந்தால் அதன் காரியங்களான தெளிவான அறிவு முதலியனவும், ரஜோகுணம் வளர்ந்தால் அதன் காரியங்களான காமம் கோபம் முதலியனவும், தமோ குணம் வளர்ந்தால் அதன் காரியங்களான விபரீத ஞானமும் சோம்பல் தூக்கம் முதலியவைகளும் உண்டாகும். ஆகையினாலே இங்கே எவ்வித முரண்பாட்டுக்கும் பிரசக்தியே இல்லை அப்படின்றான் பகவான் இந்த 10வது ஸ்லோகத்துல. இந்த சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற முக்குணங்கள் இருக்கே, அது பிரகிருதி சம்பந்தத்தினால, இப்ப நம்ம சரீர சம்பந்தத்தினால ஆத்மாவிலே ஞானம் அஜானம் சுகம் துக்கம் ஆகியவற்றை உண்டாக்குகின்றன. பிரகிருதியிலே எப்பொழுதும் 3 குணங்கள் இருந்தாலும் சிருஷ்டி தசையிலே 3ம் சமநிலையிலே இருக்காது. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு குணம் வளரும். குணங்களின் மாறுபாட்டுக்கு காரணம் அந்தந்த ஜீவாத்மா பண்ற கர்மமும் அவன் சாப்பிடுகிற ஆகாரமும் ஜன்மாந்தரங்களிலே அவன் பண்ணினதான புண்ணிய பாபங்களை அனுசரித்து இப்பொழுது உட்கொள்ளும் உணவை அனுசரித்தும் குணங்களிலே ஏற்றத்தாழ்வானது ஏற்படுகின்றன. சத்வாத்யாக கர்மயோனய ஆகார கத்தௌ சத்வசுத்திஹி அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அது இங்கே நமக்கு இப்ப ஆகாரத்தினால என்ன பெரிய தோஷம் வந்திருக்கும் அப்படின்னா, வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவா. சிலேஷ்மம் அந்த கபத்தை, இதுக்கு ஆகாரம்தான் காரணம். வாதத்தை வளர்க்கும் ஆகாரத்தை சாப்பிட்டா வாதம் வளர்றது. அதே மாதிரி பித்தத்தை வளர்க்கும் ஆகாரத்தை சாப்பிட்டா பித்தம் வளர்றது. ஸ்லேஷ்மத்தை வளர்க்கிற ஆகாரத்தை சாப்பிட்டா ஸ்லேஷ்மம் அதிகமாகும். அப்படிங்கிறத இதே மாதிரிதான் சத்துவாதி குணங்களும் அதையும் நாம தெரியும். அபிபூயகாங்கிறதுனால அதை அடக்கிறது பவதி வளர்றது. இப்போ இதை எதுக்காக அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசிக்கிறான்னா, சத்துகுலத்தை வளர்க்கணும். அந்த சத்துகுலத்தை வளர்த்து அதனால ரஜோ தமோ குணங்களை அடக்கணும். அர்ஜுனா நீ அடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவான் இதை உபதேசிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10வது ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமாத்மம் பண்ண ஆதிசங்கரர் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம், அதாவது சத்துவகுணமானது ரஜோகுணம் தமோ குணம் ஆகிய 2ஐயும் கீழே இறக்கி தான் ஓங்கி வளரும் போது அறிவு சுகம் முதலியது கிடைக்கிறது. ரஜோகுணம் அதே மாதிரி சத்துவகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி அது வளரும் போது அதன் காரியமான அந்த கர்மாக்களை செய்யறது. தமோ குணமானது ஓங்கி சத்துவகுணமும் ரஜோகுணமும் ஒடுங்கும் அறிவை மறைத்தல் சோம்பல் தூக்கம் முதலிய செய்கைகளை அது செய்கிறது அப்படின்றார். இது ஒண்ணும் இப்ப நம்ம முன்ன சொன்னதுக்கு இது ஒண்ணும் பெரிய வித்தியாசமே இல்லை. துவைத பரமார்த்தம் பண்ண
மத்வாச்சார சுவாமி சத்ருகுணம் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலே ஒரு சமயம் மேலோங்க, ரஜோகுணமும் தமோகுணமும் தம் காரியத்தை செய்ய ஒட்டாதபடி இந்த சத்துகுணமானது தடுக்கிறது. தன் காரியத்தை மட்டுமே செய்ய திறனுள்ளதாக. இத போலவே ஒரு சமயம் ரஜோகுணம் வளரும், அது மற்ற குணங்களை செயலற்று செய்துவிடும். பிறிதொரு சமயம் தமோ குணம் வளரும், அது மற்ற குணங்களை செயலற்றதாக செய்துவிடும். இப்போ நம்ம சரீரத்துல கபம், வாதம், பித்தம்னு 3 தாத்துக்கள் இருக்கு. அது ஒரு சமயத்துல ஒன்னொன்னு தலை தூக்கி மற்றவற்றை அடக்கி தன் காரியத்தை பண்றது இல்லையா? அது மாதிரிதான் இந்த குணமும் பண்றதுங்கிறத நாம தெரியும். சரி, கிருஷ்ண பகவான்கிட்ட அர்ஜுனன் கேக்குறான், சரி எந்த சமயத்திலே எந்த குணம் விருத்தி அடையும் அப்படிங்கிறத எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு மேலே 3 ஸ்லோகங்களிலே பதில் சொல்றார் பகவான். சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாச உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விருத்தம் சத்வமித்யுத. சர்வத்வாரேஷு கண் முதலான எல்லா ஞான மார்க்கங்களிலும் யதா எப்பொழுது பிரகாசே தெளிவான விவகாரத்துக்கு உறுப்பான ஞானம் அல்லது அறிவானது உபஜாயத்தே உண்டாகிறதோ ததாவுத அந்த சமயம் அஸ்மின் தேகே இந்த அறிவு உள்ளதான சரீரத்திலே சத்துவம் சத்துவகுணமானது விருத்தமிதி பலம் பெற்றது என்று வித்யார்த்தி தெரிந்து கொள்ளலாம். எந்த விஷயத்தை பத்தி நாம் பேசுறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை பத்தி ஒரு தெளிவான ஞானம் நமக்கு முதல்ல இருக்கணும். நமக்கு ஞானம் பிறப்பது ஞான இந்திரியங்களாலே. எப்பொழுதும் நமக்கு ஞானேந்திரியங்களாலே எல்லா விஷயமும் தெளிவான ஞானம் உண்டாகிறதோ அப்பொழுது அந்த சரீரத்திலே சத்துவம் வளர்ந்துள்ளதுன்னு தீர்மானிச்சுப்போ அர்ஜுனா. இப்போ எந்த விஷயத்தை பத்தி நாம் பேசுறோமா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த விஷயத்தை பத்தி ஒரு திருடமான தெளிவான சிந்தனை இருக்கும். அது நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஞானம் வேணும்னா அது நம்மளுடைய ஞானேந்திரியங்களான கண், காது, மூக்கு, தொக்கு, நாக்கு இவைகளாலே நமக்கு கிடைக்கவும். அப்படி அந்த தெளிவான ஞானம் நமக்கு உண்டாயிடுச்சுன்னா அப்போ அந்த சரீரத்துல அது ரஜோ தமோ குணம் நிறைந்திருந்தாலும் கூட சத்து குணம் மேலோங்கி வளரும் அப்படின்னு தெரிவிப்போம். சர்வத்வாரேஷு அறிவு பரவுவதற்கு வாயில்களான இந்திரியங்களிலே மனசு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலியவற்றிலே இங்கு துவார சுத்தமானது நமது தேகத்தில் இருக்கும் நவத்வாரங்களையோ அல்லது கர்மேந்திரியங்கள் உட்பட 11 இந்திரியங்களையோ சொல்லல. அறிவுக்கும் அவற்றுக்கும் சாட்சாத்தாக தொடர்பில்லாதபடியினாலே ஞானம் உண்டாவதற்கு சாதனங்களான ஞானேந்திரியங்களை மட்டும்தான் சொல்றது. அப்போ இந்த துவார சப்தத்தினால சர்வத்வாரேஷுன்னு சொல்றதுனால அது அந்த சத்துவகுணங்களுக்கு ஞானேந்திரியங்களால் தான் முடியும். கர்மேந்திரியங்களாலேயோ அல்லது நம்ம சரீரத்துல இருக்கிற நவத்வாரங்களையோ
இது சொல்றது. துவாரம் சொல்றதுனால நவத்வாரத்தை சொல்றோம்னு நினைக்கக்கூடாது. அது இல்லேன்னு தேகேஸ்மின். இதுல சௌபரி ரிஷி இருந்தார், நல்ல யோகி. ஒரே சமயத்துல பல சரீரத்தை எடுத்துக்கிறாள். அவர்களுடைய எல்லா தேகங்களிலும் குணம் ஒரே மாதிரியா இருக்குமான்னா இருக்காது. ஒரு சரீரத்துல சத்துவம் அதிகமா இருக்கும், இன்னொரு சரீரத்துல ரஜோ அதிகமா இருக்கும், குணம் அதிகமா இருக்கும், இன்னொரு சரீரத்துல தமோ குணம் அதிகமா இருக்கும். இப்படி மாறி இருக்கும். எந்த சரீரத்தில் உள்ள இந்திரியங்களாலே தெளிவான ஞானமானது ஒருவனுக்கு உண்டாகிறதோ அந்த சரீரத்தில சத்துவம் வளர்ந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கோ. இத அர்ஜுனனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் தேகேஸ்மின்னுங்கிற பதத்தை எம்பெருமான் யோகம். அதுக்கப்புறம் பிரகாசே. பிரகாசகான்னு என்ன அந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னா, பிரகாசகாங்கிற பதத்தை அப்படி பிரிச்சுட்டோம்னா தப்பு கூடாது. இப்போ தெளிவாக ஒன்றை விவகரிப்பதற்கு பொருத்தமாக புலப்படும் அர்த்தங்களிலே அப்போ பிரகாச சப்தத்துக்கு அறிவுன்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா, அப்போ ஞான சப்தத்துக்கு அந்த அறிவுக்கு சாதனமான மனோவியாபாரம்னு அர்த்தம் பண்ணி. இங்கே இந்த பிரகாசேங்கிற பதம் ஒரு தெளிவான விவகாரத்துக்கு ஏற்ற அர்த்தம்னு நாம அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த பிரகாசம்ங்கிற சப்தத்துக்கு அறிவுன்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னா, அப்போ அந்த ஞான சப்தத்துக்கு மனோவியாபாரம், மனசினுடைய செயல்பாடு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பாஷ்யக்காரர். அத்வைத பதமா இதே ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண சங்கரர் எந்த குணம் எப்போது வளர்றது அப்படின்றதான அடையாளத்தை மேலே 3 ஸ்லோகங்கள் சொல்கின்றன. காது முதலியதான பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு அறியும் வழிகள். எப்பொழுது அறிவென்னும் வெளிச்சம் இந்த சரீரத்தில் எல்லா இந்திரியங்களுக்கும் உண்டாகின்றதோ அப்போ இந்த அறிவு பிரகாசமான குறியினாலே சத்துவகுணம் வளர்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஆதிசங்கரர். இதுக்கே துவைத பரமார்த்தம் பண்ண மத்வாச்சார்ய சுவாமி எந்த அறிகுறிகளை வச்சுண்டு எந்த குணம் மேலே ஓங்கிருக்கு அப்படிங்கறத அறியலாங்கிற விஷயம் இந்த ஸ்லோகம், அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்லோகத்திலையும் தெளிவா சொல்லப்பட்டதாக அவர் சொல்றார். அஸ்மின் தேகே, இந்த சரீரத்திலே, சர்வத்வாரேஷு, வாயில்கள் போன்றதான கண், காது, நாக்கு, மூக்கு என்ற 5 ஞானேந்திரியங்களும், ஞானம் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறது? ரூபம், சப்தம், ஸ்பர்சம், ரசம், வாசனை ஆகிய அறிவு. பிரகாசா, ஒளி, உதா, சுகம் முதலியவையும் யதா எப்பொழுது உபஜாயத்தை உண்டாகின்றனவோ ததா அப்பொழுது சத்துவகுணம் விவருத்தம் விசேஷமாக பெருகி இருக்கு இதி வித்யாத்து அப்படின்னு தெரிவிக்கணும்.
பிரகாச உபஜாயத்தேங்கிற இடத்துல ராமானுஜ பாஷ்யத்தை அனுசரிச்சு பிரகாசே என்ற பதப்பிரிவு மற்ற பாஷ்யங்களில் பிரகாசகா அப்படின்னு அவளுக்கு, அதாவது மத்வாச்சார் எடுத்துக்கிறதும் இந்த ஸ்லோகத்துல பிரகாசகா, ஆதிசங்கர் அத்வைத பரமார்த்தம் பண்ணும் போது எடுத்துக்கும் போது பிரகாசகா. ஆனா ராமானுஜ பாஷ்யம் மட்டும் பிரகாச உபஜாயத்தேன்னு அத பார்த்துக்கணும். மேற்கொண்டு பகவான் சொல்றான் அர்ஜுனன், லோபஹா லோபஹா பிரவருத்திஹி ஆரம்ப கர்மணம் அசமஸ்பிருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே நிவருத்தே பரதர்ஷ. லோபஹா லோபஹா அதாவது கஞ்சத்தனம், செலவழிக்கிறதுக்கே மனசு வராமல் இருக்கு. பிரவருத்திகி அது பிரயோஜனமற்றதான ஒரு செயலிலே முனைவது. கர்மணாம் ஆரம்பகா ஒரு உத்தேசமான பலனை கருதி செயல்படுதல் என்பது. அசமஹா அது இந்திரியங்களை கட்டுப்படுத்தாமை. ஸ்பிருஹா விஷயங்களிலே ஏற்படுகின்றதான பற்று. ஏதானி இவையெல்லாம் பரதர்ஷப பரதவம்சேஷ்டனே ரஜசி ரஜோகுணம் விவருத்தே வளர்ந்த போது ஜாயந்தே உண்டாகிறது. இப்போ ஒருத்தனுக்கு தனக்கு அளவுக்கு மிஞ்சி திரவியம் இருந்தாலும் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த தியாக மனப்பான்மை, அந்த பணத்தை செலவழிக்க மனசே வராது அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை வந்து உட்காந்துருப்பான். ஏன் இப்படி ஆறுதுன்னா, அவனுடைய இந்திரியங்களை அவனால அந்த ரஜோகுணம் மேலிட்டு இருக்கும் போது கட்டுப்படுத்த முடியறது இல்லை. அதனால அந்த புலன்கள் அடங்காமல் இருக்கின்றன. இப்படிப்பட்டவனுக்கு என்ன நேரும் அப்படின்னா, சிற்றின்பங்களிலே ஆசை உண்டாகும். அப்படி இருந்ததுன்னா அவனுக்கு ரஜோகுணம் வளர்ந்திருக்குங்கிறத தெரியும். ஓ அர்ஜுனா, இங்க 5 விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். லோபகாங்கிறது தேசம், காலம், பாத்திரம் இதெல்லாம் நன்னா இருந்தா கூட, தனக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் கூட புறத்தியாருக்கு கொடுக்கணுங்கிற மனசே இருக்காது. எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டான். ஏன்னா அந்த கையில ஓட்டிட்டு இருக்கிற சாத்து பொருக்க சூ அப்படின்னு ஓட்டினான்னு வச்சுக்கோ, கைய உதறினான்னா அப்ப கீழே விழுந்துருமே. அதனால அந்த துளி பருக்க ஓட்டின்னு இருக்க அது கூட சாப்பிடணும், அத கூட விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதான கஞ்சம். இந்த ஸ்பிருகாங்கிற சப்தம் ஆசையை குறிக்கும் சப்தம். அதனாலே இதுக்கு இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும் அப்படின்றார் பாஷ்யக்காரர். கர்மணாம் பிரவருத்திகி ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை வியக்தமா பண்றது. அது என்ன அப்படின்னாக்க, சும்மா என்ன பண்ணிட்டு இருப்பான், ஒரு இடத்துல உட்காந்து அந்த புல்ல துளி துளி துளியா கிள்ளி 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 போட்டுருப்பான். அப்புறம் உடம்ப இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் இப்படியே அசைப்பான். இதெல்லாம் கர்மணாம் பிரவருத்திகின்னு.
கர்மணாம் ஆரம்பகாங்கிறதுனால இந்த லோகத்துல மட்டுமில்ல, நம்முடைய மறுமையிலுமே சம்பவிக்கும் அந்த பிரயோஜனாந்தரங்கள் இருக்கே, அத நினைச்சு செயல்படும். பிரவிற்த்திகி ஆரம்பகா என்ற பதத்துக்கு இங்கே புனருத்தி தோஷம் வந்துடுமே, அதனால அது இல்லாததுக்காக இப்படி ஒரு அர்த்தத்தை நாம பண்ணிக்கணும் அப்படின்றார் பாஷ்யக்காரர். அசமஹா, மனசுல ஒரு சாந்தியே இருக்காது. சாந்தி மனசுல இல்லைன்னா அது அந்தந்த இந்திரியம், பஞ்ச இந்திரியங்களும் அது போக்குல போகும். அப்போ கண்ணை கட்டுப்படுத்த முடியாது, காதை கட்டுப்படுத்த முடியாது, வாயை கட்டுப்படுத்த முடியாது, இப்படியே போயிடும். ஸ்பிருஹா அப்படிங்கிறதுனால அல்பமான சுகங்களிலே, சிற்றின்பங்களிலே ஆசைப்படும். இததான் பாஷ்யக்காரர் சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமா அர்த்தம் பண்ண ஆதிசங்கரர், ஏ பரதகுலத்தில் சிறந்தவனே, ஒருவனுக்கு ரஜோகுணம் வளரும் போது அவன் பிறர் பொருளை அபகரிப்பான். அவனுக்கு பொதுவாக பொருள்களின் மேலே ஒரு ஆசை இருக்கும். அதற்காக என்ன வேணா முயற்சி பண்ணுவான், எந்த தொழிலை வேணா பண்ணுவான். அவனுக்கு இன்னொருத்தன்ட்ட அடிச்சு புடினா கூட அதுல சந்தோஷம்தான். அதுலதான் அப்படிப்பட்ட பற்று அவனுக்கு இருக்கும். இப்படி இருந்தா அவனுக்கு ரஜோகுணம் வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஓ, அதுக்கு மேல துவைத பதமா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண மத்வாச்சார சுவாமி, பரதர்ஷப, ஏ பரதகுலத்தில் சிரேஷ்டமானவனே, ரஜசி ரஜோகுணமானது விவருத்தே விசேஷமாக வளர்ந்துக்கிற சமயத்துல லோபகா, அளவற்ற பணம் இருந்தும் அதை பிறருக்கு கொடுப்பதிலே விருப்பம் அவனுக்கு இருக்காது. பிரவிற்த்திகி, வீணான முயற்சி, கர்மணாம் ஆரம்பகா, காமிய காரியங்களை மட்டுமே ஆரம்பிப்பான். அசமஹா, மனசுல எப்பொழுதும் ஒரு அமைதியே இருக்காது, சாந்தியே இருக்காது. ஸ்பிருஹா, அதாவது தன்னால அடைய முடியாத வஸ்துக்களிலே அவன் எப்போதும் ஆசைப்படுவான். ஏதானி, இவைகளெல்லாம் ஜாயந்தே உண்டாகிறது. எதனால? அந்த ரஜோகுணம் வளரும் போது உண்டாது. தன்னிடத்திலே மிதமிஞ்சிய செல்வம் இருந்தாலும் பிறருக்கு கொடுப்பதற்கு மனசு வராது, கஞ்சனா இருப்பான், கருமியா இருப்பான். ஏதாவது வீணான காரியத்தை பண்ணிட்டே இருப்பான். ஒரு பலனை மனசுல உத்தேசிச்சுட்டு கர்மாக்களை செய்ய ஆரம்பிச்சு அதை அப்படியே அறகுறையா விடுவான். அதனால அவனுக்கு மனசுல ஒரு அமைதிங்கிறதே இருக்காது. தனக்கு எது கிடைக்காதோ அந்த பொருள் மேல ஆசைப்படும். இது ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசை தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதனால தெரிஞ்சுக்க முடியும்? நல்ல திருடமான ஞானத்தினால. அங்க சத்து குணம் அவனுக்கு வேலை செஞ்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். அது முடியாத போது அவன்
நம்ம பாரத தேச பிரஜையே இல்லை, ஆனா தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி அது சாத்தியமா? முடியவே முடியாது. ஆசை மட்டும் இருக்கு, ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, கழுது மேய்க்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாரு. அந்த மாதிரி நிலையில இருக்கிறது என்ன காரணம்னா இந்த ரஜோகுணம் அதிகமா இருக்கிறது தான் காரணம். அதற்கு மேலே 13வது ஸ்லோகமாக அப்பிரகாசஹா அப்பிரவருத்திஷ்ச பிரமாதோ மோக ஏவ ச மதஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருதே குரு நந்தன. அடுத்த ஸ்லோகம். இது தமோ குணத்தை பற்றி சொல்றோம். ஹே குருநந்தன, குருவம்சத்திலே பிறந்த செல்வமே, அப்பிரகாசகா அறியாமையானது, அப்பிரவிற்த்தி செயல்படாமை, பிரமாதகா கவனக்குறைவு, மோக ஏவச்ச புத்தியிலே ஒரு வேதம் மாறாட்டம் மறுதளிப்பு, இதெல்லாம் ஏற்படும். இதுக்கெல்லாம் எது காரணம்? தமசி விபக்தி, தமோ குணம் ஒருத்தனுக்கு வளர்ந்திருக்கும் போது ஜாயந்தே உண்டார. ஓ அஜானம், ஞானம் உண்டாகலைன்னா அஜானம் தானே. அஜானம் ஒரு செயலிலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, விபரீத ஞானம் ஓட்டு இருக்கிறது. இப்படி ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் தூங்கிட்டு இருக்கான், சோம்பேறியா இருக்கான், கவனம் இல்லாம இருக்கான், இதெல்லாம் இருந்தா அங்கே அவனுக்கு தமோ குணம் வளர்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படி உணரலாம். இங்கே நம்மளுடைய இந்த ஸ்லோகத்துல 5 விதமான அர்த்தங்களை அற்புதமா நம்ம பூர்வர்கள் காட்டுகிறார். அப்பிரகாசகா அப்படின்னா, பிரகாசம்னா என்ன? வெளிச்சம், ஒளி, அறிவு. அப்பிரகாசம்னா அந்த அறிவு உண்டாகாமை. அதாவது தூங்கு மூஞ்சிக்கு எப்படி போய் ஞானம் வரும்? அப்போ அந்த சோம்பி கிடக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் அவனுக்கு தானா இயல்பாவே வரும் இல்லையா? இதெல்லாம் தமோ குணத்தினுடைய வளர்ச்சி. அப்பிரவருத்தி, எந்த செயலை செய்வதற்கும் ஒரு முயற்சி எடுக்க மாட்டான், சோம்பேறியா இருப்பான். இததான் ஆலசியம்னு சொல்றோம், சோம்பல்னு சொல்றோம். சோம்பேறி சுறுசுறுப்பா ஏதாவது வேலை செய்வானோ? பண்ணவே மாட்டான். அதனால அத அப்பிரவருத்தி. பிரமாதகான்னர், அதாவது இது அனவதானம்னு பேர். அவதானம் இல்லாமை, அதாவது செயல்பட வேண்டிய சமயத்திலும் அவன் செயல்பட மாட்டான். அப்பிரகாசகா என்பது சாமானிய பதம், பிரமாதகா என்பது விசேஷ பதம். அப்போ எப்பொழுதும் உள்ள அறிவின்மையை குறிக்கும் பதம் இந்த அப்பிரகாசகாங்கிற பதம். பிரமாதகாங்கிற பதம் அவதானம் இருக்க வேண்டிய சமயத்திலும் அது இல்லாமல் இருப்பது அப்படின்னு. உன்னித்து செயல்பட வேண்டிய சமயத்தில் கூட அவன் செயல்படாமல் சோம்பேறிய இன்ஆக்டிவா இருப்பான் அப்படின்னு. மோகஹா, ஒன்றை மற்றொன்றாக அவன் அறிவான், அது விபரீத ஞானம். அதாவது தர்மத்தை அதர்மம்பான், அதர்மத்தை தர்மம்னு நடக்கும். இதெல்லாம் எதனால?
அவனுடைய விபரீத ஞானத்தினாலே அதுக்கு எது காரணம்? அவனுடைய தமோ குணம் தான் காரணம். அதனாலே முகா. இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமார்த்தம் பண்ண சங்கராச்சாரிய சுவாமி, ஏ அர்ஜுனா, பகுத்தறிவு இல்லாது, பகுத்தறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? அவனுக்கு சுறுசுறுப்பு இருக்காது, அவனுக்கு மறதி இருக்கும், அவன் பண்றதெல்லாம் தப்பா இருக்கும், ஒரு மயக்கமான நிலைமை. இது தமோ குணம் வளர்ந்த போது உண்டாகும் அப்படின்னார். அது துவைத்தபரமா இதே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண மத்வாச்சாரிய சுவாமி, ஹே குருநந்தன, தமசி தமோகுணமானது விவருத்தே விசேஷமாக வளர்ச்சி அடையும் போது அப்பிரகாசமா காது முதலிய இந்திரியங்களிலே சப்தம் முதலியவற்றின் ஞானமான ஒளியின்மை, அப்பிரவருத்திகி ஒரு பிரயத்னம் இல்லாததும் முயற்சி இன்மையும், பிரமாதகா அப்படியே கவனப்பிசுகு கவனமில்லாமல் இருக்கும், மோகையேவச்ச விபரீத ஞானமுமாகிய இவை ஏதானி ஜாயத்தே, இவைகள் உண்டாகும். எப்போ ஒருவனுக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கும். ஹே அர்ஜுனா, தமோ குணம் வளரும் போது கண்ணு, காது, மூக்கு, துவக்கு, நாக்கு முதலிய இந்திரியங்கள் அதன் விஷயமான, இப்ப கண்ணால ரூபத்தை பார்க்கிறோம், காதால சப்தத்தை கேட்கிறோம், மூக்கால மனத்தை நுகரும், தொக்கால தொடு உணர்ச்சி அறிகிறோம், நாக்கால தின்பண்டங்களை சுவைக்கிறோம். இது எதிலுமே பிரவர்த்தி இருக்காது. எப்போதும் ஒரு கவனக்குறைவு இருக்கும். ஒன்றை பத்தி தப்பான ஞானம் தான் அவனுக்கு. அது அவனை எங்க கொண்டு போய் தள்ளும்? அவன் துன்பத்தை அனுபவிக்கும்படியாக அது. ஏ அர்ஜுனா, ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் சம்பவிக்கின்ற விபரீதமான அந்த விளைவுகளுக்கு எவன் ஒருவன் பயப்படுகிறானோ அவன் சத்துவகுணம் வளர்வதற்கான முறையிலே சாத்வீகமான உணவையே சாப்பிடுவான். ஆகார சுத்தியினாலே சத்துவ சுத்தி அப்படின்னு உபனிஷத்தே சொல்ற. ஆகார சுத்தி தான் சத்துவ சுத்தி. இது ஓரளவுக்கு உண்மை. இப்ப நம்ம பெரியவா ஆகார நியமம், அந்த இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடலாம், எப்போதும் சாப்பிடக்கூடாது, இன்னென்ன டயத்துல சாப்பிடும், இன்னென்ன டயத்துல அதை விலம் அப்படி. இப்ப ஜெனரலா என்ன கேள்வி இருக்கு? பரங்கிக்காய், பூஷணிக்காய் மாதிரி தானே சொரக்காயும் அதே கொடியில தானே. பரங்கிக்காய் சாப்பிடலாம், பூஷணிக்காய் சாப்பிடலாம்னு பர்மிட் பண்ற சாஸ்திரம் ஏன் சொரக்காயை சாப்பிடக்கூடாது, ஏன் பீர்க்கங்காயை சாப்பிடக்கூடாது? ஏன் சொல்றதுன்னா, அதாவது கிரியாதுஷ்டம்னு சொல்லுவா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதனுடைய கிரியைகள் துஷ்டமா இருக்கும். வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, முருங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் பெரிய கஷ்டம்? ஏன்னா அதெல்லாம் ரஜோகுணத்தை வளர்க்க முடியாது. சிற்றின்பங்கள்ல மோகம் நிறைய ஏற்படும்.
அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது சத்துவ குணத்தை மேலோங்க விடாமல் செய்து ரஜோகுணத்தை விளக்கும் ஆகாரமாக இருக்கிறதுனால அத சாப்பிடக்கூடாது. இப்போ இதத்த சாப்பிடலாம், இதத்த சாப்பிடக்கூடாது, சரி. ஏன்னா அது சத்துவ குணத்தை கொடுக்கறது, அதனால சாப்பிடு. இத சாப்பிடாத. இதை ஏன் சாப்பிடாதன்னா இது சத்துவ குணத்தை வளர்க்காது, ரமோ குணத்தை வளர்க்கும், அதனால சாப்பிடாது. ஒரு சில விஷயத்துல இந்த ஆகாரத்தை இந்த சமயத்துல சாப்பிடு, இந்த சமயத்துல சாப்பிடாது. ஏன் அப்படி சொன்னா? அப்போ துவாதசி அன்னைக்கு ஏகாசி துவாசில வாழ சம்பந்தம் ஏற்பட்டாரு. ஏன்? ரொம்ப சயின்டிபிக்கா பார்க்கணும். ஏன் வாழ சம்பந்தம் விடாதுங்கிறா? அவனுக்கு பட்னி கிடந்ததால அவனுக்கு என்ன ஆகும்? கேஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடும். அதனால வாயு பண்டமான இந்த வாழைக்காய் வாழை இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அவனுக்கு உடம்புக்கு அது தொந்தரவு. அதனால சாப்பிட்டாரு. அதாவது சயின்ஸ் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். pH 7க்கு கீழே வந்தா அவனுக்கு அசிடிட்டி, மேல போனா அவனுக்கு அல்கலினிட்டி என்பாங்க. ரெண்டும் இருக்கக்கூடாது, நியூட்ரலா இருக்கும். அப்போ நம்ம அல்கலைனாவும் இருக்கக்கூடாது, அசிடிக்காவும் இருக்கும். அதுதான் இந்த ஆகார சமனம். அதுதான் இது. சரி, ஆகாரமே சாப்பிடாதேன்னு அமாவாசை விருத்த தினங்கள்ல சொல்லிருக்கேன் அப்படின்னா ஏன் சொல்லுது? ஒரு மிஷின் கண்டினியூஸ் ப்ராசஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு கூட என்ன வேண்டியிருக்கு? ஒரு சமயத்தில் நிறுத்திட்டு ஓவர் ஆயிலிங் பண்றாங்க இல்லையா? அது மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம சரீரம். தினம் மேல 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 வயிற்றுல போட்டே இருந்தோம்னா ரெஸ்டே இல்லாத என்ன பண்ணும்? அப்போ அந்த பழசு ஒதுங்கி இருந்ததெல்லாம் ஜெரிக்கணும் போனோம். அதனாலதான் ஒன்ஸ் இன் 15 days நாம நானா பட்னி போடும். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆகார நியமம்னு சுவாமி தேசிகன் ஒரு பிரபந்தம் பண்ணிருக்கார். அந்த பிரபந்தத்தை நாம நல்லா பார்க்கணும். பார்த்தா நமக்கு எது எது கூடாது, எது எது அப்படிங்கிறது. இப்ப ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் மிகுந்து இருக்கிற ஒருத்தன் விபரீத விளைவுகளை பண்ணும். அதுக்கு பயந்தவன், அந்த ரஜோகுணம் தமோ குணம் நமக்கு கூடாதுன்னு நினைக்கிறவன் சத்துவகுணம் வளர்வதற்காக சாத்வீகமான உணவை மட்டும் சாப்பிடும். அப்பதான் அவனுக்கு எப்பல் ஆகாரத்துல சுத்தி ஏற்பட்டாதான் அது சத்து சுத்தி ஆகும். அதனால அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. இதுக்கு மேல் கொண்டு வர இந்த 14வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த உபன்யாசத்துல மேற்கொண்டு பார்க்கலாம் சொல்லி இப்போதைக்கு தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே